Taste the Daily. திருச்செந்தூர் மற்றும் பழனியில் தைப்பூசத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நடைபெற்று வரும் தேரோட்டம் குறித்த தகவல்களை காத்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள். பழனியிலிருந்து அஜ்மீர் ராஜா, தூத்துக்குடியிலிருந்து ராஜன் ஆகியோர் காத்திருக்கிறார்கள். முதலில் பழனியிலிருந்து அஜ்மீர் ராஜா இணைந்திருக்கிறார். அஜ்மீர் ராஜா, மிகவும் புகழ்பெற்ற பழனியில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சிருக்கிறாங்க, விவரம்? கார்த்திகா, பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய திருவிழாவான தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது பெரியநாயகி அம்மன் கோயிலில் 4:30 மணி அளவில் சரியாக தேரோட்டமானது தொடங்கியது. 4 ரதவீதி, அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 ரதவீதிகளில் தற்போது தேரோட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது மேற்கு ரதவீதி வழியாக தற்போது தேரானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தேர் நிலையடையும். 6 படியுடன் 3ஆம் படியுடான பழனி முருகன் கோயில் தைப்பூச திருவிழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி கோயில குவிந்து சாமி தரிசனம் செய்து வராங்க. தற்போது குடமுழுக்கு வழியாக ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு மலைக்கோயிலில் சாமி தரிசனம் செய்து வராங்க. மேலே இருக்கக்கூடிய பக்தர்கள் கீழே வருவதற்காக படிப்பாதை வழியாக கீழே சாமி தரிசனம் செய்து வராங்க. பக்தர்கள் பாத யாத்திரையாக கிரிவல பாதையில் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என பல்வகை காவடிகளை எடுத்து தங்கள் நேர்களை செலுத்தி வராங்க. திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப் தலைமையில் சுமார் 3000 போலீசார் பக்தர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகா, அஜ்மீர், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருக்க. தொடர்ந்து திருச்செந்தூரிலிருந்து ராஜன் இணைந்திருக்கிறார். திருச்செந்தூர் அங்கு தைப்பூச தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ராஜன், அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இதுக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க, விவரம்? அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் கோயில் தைப்பூசம் இன்றைக்கு வெகும் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சுவாமி தற்பொழுது தைப்பூச மண்டபத்தில் வைத்து அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அபிஷேகத்தில் பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிரதம், தயிர் அபிஷேகம், மஞ்சள் என அனைத்து பொருட்களையும் வைத்து அபிஷேகம் என்பது நடைபெற்று தற்பொழுது மாலைகள், பூ அலங்காரங்கள் என்பது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் தங்க மயில் சப்பரத்தில் தற்பொழுது எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் தருவதற்காக தைப்பூச மண்டபத்தில் தற்பொழுது தயார் நிலையில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ராஜன், தைப்பூசம் அப்படிங்கிறது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு விழா. அங்க இந்நிலையில் பக்தர்கள் என்ன மாதிரியான நேர்த்திக்கடன்களை எல்லாம் செலுத்தி வருகிறார்கள், அது குறித்து? அதாவது கடும் விரதங்கள் இருந்து ஒரு 21 நாள் விரதங்கள் இருந்து அழகு குத்தி, காவடி எடுத்து, பால்குடம் மற்றும் அங்கு திருச்செந்தூரில் அங்க பிரதர்சனம் ஆகிய நேர்த்திக்கடனை தற்பொழுது செலுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் பறவை காவடி, பிள்ளை வர வேண்டி கரும்பில் தொட்டில் கட்டி கோயிலை சுற்றி வருகிறார்கள். மற்றும் அந்த நேர்த்திக்கடனை இதன் மூலமாக செலுத்தி அவர்கள் இது பண்ணுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் இந்த அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் அவங்க நினைச்சதை நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத பக்தர்கள் நிறைய கூறிக்கிட்டு இருக்காங்க. ராஜன், எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறாங்க? அந்த பக்தர்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் முன்னேற்பாடுகளாக செஞ்சிருந்தாங்களா மாவட்ட நிர்வாகம்? அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து சிறப்பு பேருந்துகள் நிறுத்துவதற்குள்ள ஒரு இடங்களும் கோயிலிருந்து தற்பொழுது 4 கிலோமீட்டர் தூரத்தில் இடங்களை தேர்வு செய்து அங்கேயே பேருந்துகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும் அங்கே நிறுத்தம் செய்து பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அங்கே கழிவறைகள் மற்றும் குடித நீர்கள் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நேற்று முன்தினமே வந்த பக்தர்கள் இன்று காலை தீர்த்தவாரி முடிந்த பிறகு ஒரு பகுதி வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் செல்லுவதும், இங்கே திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வருவதற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சுமார் ஒரு 700 தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில ஒரு 700 போலீசார்கள் தலைமையில சிறப்பான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கு. மேலும் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் கோயில் நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜன், இணைப்புல இருங்க. தற்பொழுது பழனியிலிருந்து அஜ்மீர் மீண்டும் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அஜ்மீர், அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? பழனிக்கு சிறப்பு பேருந்துகள் ஏதேனும் சொல்லி இருக்கிறாங்களா? மாவட்ட நிர்வாகம் அந்த நடவடிக்கைகள்ல எப்படி ஈடுபட்டுச்சு? கார்த்திகா, நீங்க குறிப்பிட்டது போல பழனி வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து
பக்தர்களுக்கு வந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாத யாத்திரையாக எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் வராங்களோ அந்தந்த பகுதியில் தங்கும் மடங்கள், அதே போல கழிப்பறை வசதி, மருத்துவ வசதி, அனைத்து வகையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பேருந்துகளும் இயக்கியிருக்காங்க. அதாவது பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு பேருந்து நிலையத்துக்கு வந்து எளிதாக செல்வதற்கு சுமார் 1000 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயிலும் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா, அஜ்மீர், அங்கு என்ன மாதிரியான நேர்த்திக்கடன்கள் எல்லாம் செலுத்தினாங்க பக்தர்கள்? அதாவது பல ஆண்டுகளாவே வந்து பழனி தைப்பூசம் வந்து புகழ்பெற்றதா விளங்கிட்டு இருக்கு. சுமார் 100 ஆண்டு, 150 ஆண்டு, 200 ஆண்டு என பல ஆண்டுகளாகவே குடும்பமாக ஒரு 1000 பேர், 2000 பேர் என அனைவருமே வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அதே போல பறவை காவடி அளவு கூட்டிட்டு வர்றது, பல்வேறு வகையில வந்து அவங்க நேர்த்திக்கடனை செலுத்துறாங்க. கிரிவல பாதையில வந்து ஆடி பாடி நாங்கள் மலைக்கோயில் சென்று முருகனை தரிசனம் செய்யறாங்க. கார்த்திகா, அஜ்மீர், தைப்பூசத்தையொட்டி பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். இந்த நிலையில பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க மாவட்ட நிர்வாகம்? ஏற்கனவே குறிப்பிட்டது போல பழனி முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்கிட்டு இருக்கு. இந்த தைப்பூச திருவிழாவானது கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாக்களில் 7ஆம் நாள் திருவிழா இன்று முக்கியமான திருவிழாவாக இருந்து வருகிறது. திருத்தேரோட்டமானது தற்போது முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை எழுந்தருளி பக்தர்களுக்கு வந்து கிரிவல அருள் பாலித்து வருகிறார். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் தேரானது நிறைவடையும். 28ஆம் தேதி இரவு தெப்ப தேரோட்டம் நடைபெற்று அதற்கு பின்பு கொடியேற்றத்துடன் இந்த திருவிழாவானது முடிய இருக்கு. கார்த்திகா, அஜ்மீர், மிகவும் முக்கியமான திருவிழாவாக இந்த தேரோட்டம் பார்க்கப்படுகிறது. இனி அடுத்த 3 நாட்கள் என்னென்ன விழாக்கள் நடைபெற இருக்கிறது, அது குறித்து வரும். இன்னும் 3 நாட்களுக்கு வந்து பக்தர்கள் வந்து விரதம் இருந்து இந்த 3 நாட்கள் வந்து தைப்பூச திருவிழாவால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தினந்தோறும் வந்து தைப்பூச திருவிழாவிற்கு வந்து சாமி தரிசனம் செய்வாங்க. அதே போல சாமி தரிசனம் செய்வாங்க. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தெப்பை தோரோட்டம் நடைபெறும். அதற்கு பின்பு கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா வந்து நிறைவேற இருக்கு. கார்த்திகா, அஜ்மீர், தொடர்ந்து இணைப்புல இருங்க, மீண்டும் பேசலாம். திருச்செந்தூரில் இருந்து ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், திருச்செந்தூரில் பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகள் எல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க? அன்னதானம் போடப்படுகிறதா, அது குறித்து விவரம். அதாவது வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே வந்து ஆங்காங்கே வந்து அன்னதானம் என்பது ஒரு குழுக்கள் சார்பிலும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான தயிர் சாதமாக இருக்கட்டும், புளியோதரை, லெமன், சாம்பார் சாதம், இது போன்றவற்றையெல்லாம் வந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்குமே அன்னதானம் என்பது தற்பொழுது ஆங்காங்கே ஒரு முக்கியமான இடங்களை வைத்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜன், பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். அப்படி வரக்கூடிய நிலையில பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து இடதுபுறம், அதாவது சாலையின் வந்து இடதுபுறம் அந்த கோட்டுக்கு அருகே மட்டுமே நடந்து வர வேண்டும். வாகனங்கள் செல்லும் வழியில் வந்து யாரும் குறுக்கே வர வேண்டாம். மற்றபடி வாகனத்தில் ஓரமாக வர வேண்டும் என 1 வாரத்திற்கு முன்பாகவே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் வந்து ஒரு அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து பத்திரமாக வர வேண்டும் என்பதால் அவர்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் என்பது வழங்கப்பட்டது. அதை வந்து அவர்கள் முதுகிலையோ அப்படி இல்லை அப்படின்றால் அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு பைகளிலேயோ வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கரை வந்து ஒட்ட வேண்டும். இதனால் பெரும் விபத்துகள் என்பது தவிர்க்கப்படும் என வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு காவல் துறையின் சார்பிலையும் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலும் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தேரோட்டம் குறித்த விவரங்களை வழங்கினார்கள் செய்தியாளர்கள் அஜ்மீர் மற்றும் ராஜன். இருவருக்கும் நன்றி. Taste the Daily.